Hey beautiful souls, hope you are doing good. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரீடிங் ஆர் தே ரியலி மூவிங் ஆன், இல்லை இன்னும் உங்கள் கனெக்ஷனில் இருக்கிறாங்களான்றதை பார்க்கலாம். உங்கள் பர்சன் நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட் இருக்குது, அவங்க லைஃப்பில் பிஸியாக போயிட்டாங்களா, இல்லை டிஸ்டன்ஸ் ஏன் இருக்குது, சைலன்ஸ் ஏன் இருக்குது, ஒய் திஸ் திங்ஸ் ஹேப்பனிங்கன்ற ஒரு டவுட் இருக்குது இல்லையா? ஸோ அவங்க ஹார்ட் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். Guys, remember this is a collective reading, so take what resonate and gently leave the rest behind. Here the vibe is Knight of Pentacles. Okay, then we have Seven of Cups. Okay, இந்த ரெண்டு கார்டும் என்ன சொல்லுதுன்னா, ஆர் தே ரியர்லி மூவிங் ஆன், அவங்களோட உண்மையான மனசு என்னன்றதை இந்த கார்டு நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. இது ஒரு ரொம்ப கிளியரான ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி இதில் தெரியுது. வெளியில் அவங்க மூவ் ஆன் பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் ஹார்ட்டில் நடந்துட்டுருக்கிறது வேறு, அவங்க மனசுக்குள்ளே வேறு ஒன்று போயிட்டுருக்கு. அவங்களோட மைண்ட் இப்போ எப்படி இருக்குன்னா, 7 ஆஃப் கப்ஸ் ப்ளஸ் கிங் ஆஃப் பென்டகல்ஸ். அவங்க ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. உங்கள் பர்சன் உங்களை மைண்டில் வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு சைன் வருமான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃப்யூச்சரில் மேபி மறுபடியும் சேர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் நியூ பிகினிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு நிறையா திங்கிங் போயிட்டுருக்குது. ஃபேண்டசைசிங்கில் இருக்கிறாங்க, டே ட்ரீமிங்கில் இருக்கிறாங்க. நிறையா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நெகட்டிவிட்டியும் இருக்குது. உங்களுக்குள்ளே எதுக்கு பிரேக்கப் ஆச்சு, ஏன் நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு போனீங்களோ அதை நினச்சி ரொம்ப ஒரு கில்ட் வித்து அப்பாலஜி எனர்ஜி அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. மூவ் ஆன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பட் கிளியர்லி இல்லை. எப்படின்னாச்சும் வேண்டாம், நம்ம எப்படி நம்ம அவங்கள போய் அப்ரோச் பண்ணுவோம், அதனால் நம்ம மூவ் ஆன் பண்ணலான்ட்டு அவங்க ட்ரை பண்ணாலும் அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியல. உங்களை பற்றி அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அவங்களுக்கு ஒரு இமோஷ்னல் ஹாப்பினஸ் கொடுத்த பர்சன். சாட்டிஸ்ஃபேக்ஷன், கம்ஃபர்ட், ஃபுல்ஃபில்மெண்ட், இந்த கனெக்ஷனில் தான் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க உங்கள் கூட இருக்கும்போது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி அவங்க உங்களை தே கான்ட் ரிலீஸ் ஃப்ரம் தேர் மைண்ட் அண்ட் ஹார்ட். இன்சைட் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எப்படின்னா உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்ருக்குது. ஆனால் எப்படி நம்ம போகிறது, ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. அந்த நைட் ஆஃப் பென்டகல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடியாகி அப்ரோச் பண்ண ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் பயத்தில் இருக்கிறாங்க. அடுத்தது நம்மள்ட்ட 9 ஆஃப் கப்ஸ் அண்டு 4 ஆஃப் பென்டகல்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த 9 ஆஃப் கப்ஸுன்றது ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. அவங்க என்னென்னா எப்படி உங்கள் கூட ஒரு ரீகன்சிலேஷன் ஆகணும், ரிலேஷன்ஷிப் முதலாட்டுமே இருக்கணும், பாஸ்ட்டில் நடந்ததெல்லாம் ரிப்பீட் பண்ணக்கூடாது என்ற அந்த மைண்ட் இருக்குது. உங்கள் கூட ஒரு ஃப்யூச்சரை அவங்க எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. எமோஷன்ஸ் உங்களை நினைக்கும் போது அவங்களுக்குள்ளே ரொம்ப ஓவர்லோட் ஆகுது. இந்த 4 ஆஃப் பென்டகல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு அர்த்தம் என்ன, ஸ்டில் தே ஆர் மிஸ்ஸிங் யூ, ஸ்டில் தே ஆர் ஹோல்டிங் த ஃபீலிங்ஸ் ஆன் யூ. உங்களை ஸ்டில் தே ஆர் லவ்விங். உங்கள் பர்சன் மனசில் இனி உங்கள் மேலே அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. உங்களை ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் மேலே லவ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா சைலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதனால். ஆனால் அவங்க என்னென்னா பாஸ்ட்டை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஃபீலிங்ஸை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் ஹார்ட்டை இப்போதைக்கு ஓப்பன் அப் பண்ண அவங்க ரெடியாக இல்லை. வெளியில் டிட்டாச் மாதிரி இருந்தாலும் ஹார்ட்டில் ஸ்டில் மைன்னு ஒரு ஃபீல் உங்களை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே போயிடுவாங்க, கண்டிப்பாக இவங்க நம்மக்கிட்ட வருவாங்கன்ற ஒரு எனர்ஜியை அவங்க ஹோல்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த 7 ஆஃப் கப்ஸில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் இந்த கிங் ஆஃப் பென்டகல்ஸ் என்னென்னா ஸ்லோ டிஸ்டன்ஸை காமிக்குது. இமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 9 ஆஃப் கப்ஸ் ரெஃப்ளெக்ட் பண்ணுது பாருங்கள். இந்த 2 கார்டு இந்த 9 ஆஃப் கப்ஸ் கிளியர் பண்ணுது. உங்களை நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு இமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. 4 ஆஃப் பென்டகல்ஸ் ஸ்டில் தே ஆர் ஹோல்டிங் த ஃபீலிங்ஸ், லவ், கேரிங் எல்லாம் இருக்குது. அவங்க மூவ் ஆன் பண்ண கிடையாது. உங்கள்கிட்ட அவங்க மூவ் ஆன் பண்ணலை. உங்களை
விட அவங்களுக்கு மனசு இல்ல. பட் அப்ரோச் பண்றதுக்கான கரேஜும் இல்ல. அவங்க உள்ளுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ், லவ், அந்த பாஸ்ட்ல நடந்த அழகான விஷயங்களெல்லாம் யோசிச்சு, உள்ளுக்குள்ளேயே அவங்க வந்து சந்தோஷமாயிட்டே இருக்கிறாங்க. அவங்க உங்க மேல வச்சிருக்கிற பாண்ட் எப்படின்னா, அ தே ஆர் மைன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டில் அட்டாச்மென்ட் எனர்ஜிய வந்து ம் காமிக்கிது. ஆனா என்னன்னா, அந்த பாஸ்ட்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால நம்மள்ட்ட அந்த 7 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால, அவங்களுக்கு உங்கள அப்ரோச் பண்றதுக்கான கரேஜ் இல்ல. ஃபேண்டசைசிங்ல இருக்கிறாங்க. டே ட்ரீமிங் பண்ணிட்டுருக்கிறாங்க. உங்கள நெனைக்கும்போது அவங்க முகத்துல ஒரு ஸ்மைல் வருது. ஒரு சந்தோஷம் இருக்குது. அட் த சேம் டைம் அ உங்கள அப்ரோச் பண்ணணும்னு நெனைக்கும்போது, எமோஷனல் ஓவர்வெல்ம்ட் ஆகும்போது, ஒரு கைண்ட் ஆஃப் பயம் அவங்கள வந்து வேண்டாம், இப்ப வேண்டான்னு ஸ்டாப் பண்ணுது. அடுத்தது நம்மள்ட்ட இருக்கிறது பாருங்க. ம் குயின் ஆஃப் கப்ஸ், தென் வி ஹேவ் ஜஸ்டிஸ். நீங்க அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது பியூர் லவ் குடுத்துருக்கலாம். அவங்க உங்கள நெனைக்கும்போது ஒரு எமோஷனல் டெப்த்த ஃபீல் பண்றாங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு கேரிங் ஃபெமினைன் எனர்ஜி. அவங்களது ஒரு ஹார்ட் கனெக்ஷன். ஓகேங்களா? ம். நீங்க அவங்களுக்கு எப்படின்னா, உங்கள நெனைக்கும்போது உங்ககிட்ட மட்டும் தான் ரியல் லவ் கிடைச்சிச்சுன்ட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. உங்ககிட்ட அந்த பியூர் கேரிங், அ தென் அந்த டீப் எமோஷனல் பார்ட்னர் எனர்ஜி எல்லாம் அவங்க உங்ககிட்ட ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அதே டைம் அவங்க இன்னர்ல ஒரு கில்ட் இருக்கு. உங்கள ஹர்ட் பண்ணிட்டேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட் டிசிஷன் எடுத்தேனா? நான் ஏன் அவங்கள ஹர்ட் பண்ணேன்ட்டு ஒரு செல்ஃப் கொஸ்டினிங் அவங்கக்குள்ளேயே அவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ, இது என்னன்னா லவ் பிளஸ் கில்ட் 2ம் அவங்களுக்கு இருக்குது. அட் த சேம் டைம் இந்த ஜஸ்டிஸ் கார்டு இருக்கிறதுனால என்னன்னா, அவங்க மைண்ட்ல வந்து ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்குது. அ ஏன் நான் நோ கான்டாக்ட் டிசிஷன் எடுத்தேன்? நான் ஏன் இவங்கள ஹர்ட் பண்ணேன்? நான் திரும்ப போகலாமான்ற ஒரு அம் எப்படியாப்பட்ட ஃபீலிங்னா, கில்ட் பிளஸ் கர்மா ஃபீலிங் அவங்கக்குள்ள போயிட்டுருக்குது. ஜஸ்டிஸ் கார்டுன்றது ஒரு கர்மா கார்டு. ஓகேங்களா? இந்த ஜஸ்டிஸ் கார்டு எப்போலாம் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுதோ, அப்போலாம் பெர்சன்ஸ் நோஸ் ட்ரூத் பட் ஃபேஸிங் இட் ஸ்லோலி. அவங்களுக்கு அந்த உண்மை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா, அத வந்து அவங்க பொறுமையா அ ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிறாங்கன்றதுக்கான மீனிங் இது. ஓகேங்களா? ஸோ, குயின் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் நம்மள்ட்ட ஒண்ணா இருக்கிறதுனால என்னன்னா, தே நோ யூ லவ் தெம் ட்ரூலி அண்ட் தே நோ தே ஹர்ட் யூ. ஓகேங்களா? இது வந்து அவங்க மைண்ட்ல போயிட்டுருக்கு. ஸோ, அவங்க ஹார்ட்ல ரெஸ்பெக்ட் உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அட் த சேம் டைம் உங்கள ஹர்ட் பண்ணதுக்கான கில்ட்டும் இருக்கு. அவங்கக்குள்ள ஒரு எமோஷனல் அவேக்கனிங் போயிட்டுருக்குது. ஸோ, தே நாட் ஒன்லி அட்டாச், தே ரெகக்னைஸ் யூ ஆஸ் ரியல் லவ். அந்த ஒரு எனர்ஜி வந்து இந்த 2 கார்டும் காமிக்குது. இந்த லவ் ரியல். அவங்க வந்து நான் தப்பா நடந்துட்டேனோ! ஏன் நான் இந்த மாதிரி பண்ணேன்ற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அவங்கக்குள்ள போயிட்டுருக்கு. இப்போ எப்படி சரி பண்ண போறேன்? நான் என்ன பண்ணுவேன்? என்ற ஒரு எனர்ஜி வந்து அவங்கக்குள்ள போயிட்டுருக்குது. அ யுனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நல்லது எது? கெட்டது எது? அவங்க உங்கள ப்ளேம் பண்ணது, உங்கள ஹர்ட் பண்ணது, அதெல்லாம் வச்சு உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் அவேக்கனிங் குடுத்துட்டுருக்குது. அடுத்தது நம்மள்ட்ட 10 ஆஃப் வாண்ட்ஸ், தென் ஓகே வி ஹேவ் பேஜ் ஆஃப் கப்ஸ். ஸோ, நான் பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் காய்ஸ். மேபி இந்த பெர்சன் வந்து உங்கள விட கொஞ்சம் யங்கரா இருக்க பாசிபிலிட்டீஸ் இருக்குது. கொஞ்சம் இம்மெச்சூர் பெர்சனா இருக்கலாம். கொஞ்சம் எமோஷனல் கிரவுண்டட் டைப் ஆஃப் பெர்சனா இருக்கலாம். லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாத பெர்சனா இருக்கலாம். ஸோ, இந்த 10 ஆஃப் வாண்ட்ஸ் ஆல்ரெடி உங்க பெர்சன் வந்து கன்ஃப்யூஷன், ஹோல்டிங் ஃபீலிங், லவ் பிளஸ் கில்ட் எனர்ஜில இருக்கிறாங்க. இப்ப இந்த 10 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு பர்டன் அண்ட் ஹெவினஸை கேரி பண்ணிட்டுருக்கிறாங்கன்றத காமிக்குது. அதுக்கூட இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்தது வந்து அவங்கக்குள்ள ஒரு சாஃப்ட் ஃபீலிங் ஆட் ஆகுதுன்றத காமிக்குது. இந்த 10 ஆஃப் வாண்ட்ஸ் என்னன்னா, அவங்க வந்து ஒரு கில்ட் கைண்ட் ஆஃப் வெயிட்ட வந்து அவங்கக்குள்ள கேரி ஓவர் பண்ணிட்டுருக்கிறாங்க. அன்செ அன்செட் ஃபீலிங்ஸ் நெறையா போயிட்டுருக்குது. எமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க கொஞ்சம் தயங்குறாங்க. கொஞ்சம் ரெக்ரெட் வந்து ஓவர்லோட் ஆயிட்டுருக்கு.
இத நான் தான் கிரியேட் பண்ணினேன். ஏன் நான் இத பண்ணேன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. லவ் இருக்கு. ஆனா கேரி பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்ததுனால, சாஃப்ட் லவ் ஸ்டில் அலைவ், இன்னோசன்ட் எமோஷன் ஸ்டில் தேர். ஓகேங்களா? ஸோ அப்பாலஜி தாட்ஸ் இருக்குது. உங்களுக்கு மெசேஜ் பண்ணணுன்ற அந்த ஆசை இருக்கு. எமோஷனல் ரீச்சிங் அர்ஜ் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கு. அவங்க ஹார்ட்ல பேசலாமா? அப்ரோச் பண்ணலாமான்ற ஒரு எனர்ஜி போயிட்டுருக்குது. ஹெவி ஹார்ட் பட் ஸ்டில் வாண்ட்ஸ் எமோஷனல் ரீகனெக்ஷன். அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. பர்டன் ஆஃப் பாஸ்ட் இன்சிடென்ட் அத நெனச்சு ரொம்ப ரெக்ரெட் ஆயிட்டுருக்காங்க. பட் லவ் நாட் டெட் யோர்ஸ். இன்னர் சைல்ட் ஸ்டில் யூ ரீச் ஸ்டில் அவங்களுக்குள்ள இருக்கிற ஹவ் டு சே காய்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் சைல்டு வந்து ஸ்டில் வாண்ட் டு ரீச்ன்னு ஆசைப்படுது. ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் இவங்க இம்மெச்சூரான பெர்சன். என்னதான் தப்பு நடந்தா நம்ம போனா இவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் அவங்களுக்குள்ள வந்துட்டுருக்குது. ஸோ ஓவரால் இந்த எனர்ஜி பார்த்தா பாஸ்ட் பர்டன் உங்க பெர்சன் மேல இருக்குது காய்ஸ். அன்செட் ஃபீலிங்ஸ், ரெக்ரெட், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் போயிட்டுருக்குது. தென் வி ஹேவ் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, இது வந்து ஒரு நியூ பிகினிங் எனர்ஜிய காமிக்குது. எப்படின்னா உங்க கூட அகைன் நியூ ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு எனர்ஜி காமிக்குது. அவங்க மைண்ட்ல ஒரு தாட் வருது. இத இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ரிலேஷன்ஷிப்ப இன்னும் அப்பாலஜி அப்பாலஜி மெசேஜ் அனுப்பலாம். நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கு. ஒரு தாட் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு கேஷுவல் டெக்ஸ்ட் எனர்ஜி இல்ல. சீரியஸ், கிரவுண்டட், நியூ பிகினிங் தாட் வந்து அவங்க மைண்ட்ல போயிட்டுருக்குது. எப்படியாச்சும் நம்ம அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அவங்ககிட்ட தப்பு நம்ம மேல தானேன்றது அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கிறதுனால, நம்ம போய் அவங்கள்ட்ட பேசலாம். நம்ம ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணலாம். இப்ப பண்ணாட்டி எப்பவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு எனர்ஜி போயிட்டுருக்குது. இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கை வந்து முன்னாடி போயிட்டுருக்குது பாருங்க. இது வந்து ஒரு நியூ பிகினிங் எனர்ஜிய வந்து காமிக்குது. ஓல் நியூ ஸ்டார்ட் வித் ஓல்ட் ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு எனர்ஜிய வந்து காமிக்குது. ஸோ இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் நம்மளுக்கு வந்ததுனால அவங்களோட இன்டென்ஷன் வந்து சாலிடிஃபை ஆகுது. இது கேஷுவல் டெக்ஸ்ட்டா இருக்காது. ஒரு மீனிங்ஃபுல் ரீச் அவுட் ஆகுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. என்னோட இன்னர் வாய்ஸ் எப்படின்னா, இந்த கனெக்ஷனை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ற ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. மேபி உங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு சோல் பாண்ட் எனர்ஜின்றது இந்த கார்டு காமிக்குது. ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்குது. மேபி உங்க பார்ட்னரும் நீங்க உங்களோட கார்மிக் லெசன் முடிச்சதுக்கு அப்புறமா ரீகன்சிலியேஷன் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிய வந்து இந்த கார்டு காமிக்குது. மேபி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கலாம். இல்ல அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம். தென் ஓகே, வி ஹேவ் பாட்டம் ஆஃப் தி டெக் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ஒரு சர்டன் எனர்ஜி. இது எப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆஃப்டர் சக்ஸஸ் அந்த எனர்ஜிய காமிக்குது. உங்க பெர்சன் உங்கள அப்ரோச் பண்றதுக்காக ரொம்ப மைன்யூட்டா யோசிச்சு பிளான் பண்ணி ஸ்டெப் எடுத்துட்டுருக்கிறாரு. அந்த பாஸ்ட் ஹர்ட்ஸ் அகைன் ரிப்பீட் ஆகக்கூடாது. இந்த வாட்டி போனா கரெக்டான கிளாரிஃபிகேஷன் குடுக்கணும். ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளா இருக்கணுன்ற ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. இந்த வாட்டி வந்தா அந்த பாஸ்ட் பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகாது. கமிட்மெண்ட் குடுக்காம இருந்திருப்பாங்கல்ல, இப்போ உங்களுக்கு ஃபுல் கமிட்மெண்ட் குடுக்க ரெடி ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேம் டைம் என்னன்னா, உங்கள அப்ரோச் பண்ற அந்த கரேஜ் இல்லாததுனால, அவங்க வந்து அவங்களோட ஒர்க்ல எஃபெக்ட் போட்டுட்ருக்குறாங்க. கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் அ பிஸியா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் வந்து அந்த ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கனெக்ஷன எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலான்ற ஒரு எனர்ஜி போயிட்டுருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ரிப்பேர் பண்ணலாம்? என்னோட மிஸ்டேக்கை எப்படி நம்ம சரி பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு லேர்னிங் ப்ளஸ் எஃபர்ட் எனர்ஜின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஈவன் தோ தே வாண்ட் டு ஒர்க் ஆன் திஸ் கனெக்ஷன் காய்ஸ். ஓகேங்களா? இது வந்து கேஷுவல் எனர்ஜி இல்ல. இது வந்து இப்போ அவங்க வந்து உங்க பெர்சன் வந்து எஃபர்ட் போடுற மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இத நான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாமா? ஐ ஷுட் ஹேவ் டன் பெட்டர். ஸ்டில் சான்ஸ் இருக்கா நம்பளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி வந்து அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது.
ஸோ இந்த 2 கார்டோட காம்பினேஷன் பார்த்தோன்னா, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து நியூ ஸ்டார்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ஒர்க் ஆன் இட். ஓகேங்களா? நியூ ஸ்டார்ட் எடுக்கிறதுக்காக உங்கள் பர்சன் ஒர்க் அதுக்கான வேலைகள் பண்ணுறதுக்கு எஃபெக்ட் போடுறதுக்கான அந்த எனர்ஜியை வந்து காமிக்குது. ஸோ ரீகன்சிலேஷன் அட்டம் ப்ராபப்ளி ஹை, நாட் ஜஸ்ட் கான்டாக்ட். இது வந்து ஒரு சீரியஸ் ரீபில்ட் இன்டென்ஷனாக இருக்கலாம். ஓகே, ஜோடியாக் சைன் வந்து லிப்ரா, விர்கோ, கேப்ரிகான், ஸ்பைசஸ், கேன்சர், ஸ்கார்பியோ, தென் லிப்ரா. ஓகே, இடன் ட்ரூத் ஒராக்கிள். ஓகே, ஒரு கார்டு ஜம்ப் ஆயிருக்கு, அது என்னன்றது பார்க்கலாம். ஐ ஹைட் பிஹைண்ட் த மெட்டீரியல் திங்ஸ். உங்களுக்கு தெரியுதா பாருங்க. ஐ ஹைட் பிஹைண்ட் த மெட்டீரியல் திங்ஸ். ஓகே, அடுத்தது என்னன்றது பார்க்கலாம். இட் வாஸ் மை ஃபால்ட் பட் ஐ பிளேம்ட் யூ. ஓகே, இந்த 2 கார்டும் என்ன சொல்லுதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹைட் பிஹைண்ட் மெட்டீரியல் திங்ஸ். இது என்ன சொல்லுதுன்னா, அவங்க ஃபீலிங் வந்து அவாய்ட் பண்ண, உங்களோட தாட்ஸ் வராமல் அவங்கள ரெஸ்டார்ட் பண்ணிக்க, ஒர்க், மணி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் இம்மர்ஸ் ஆயிடுவாங்க. அதாவது என்னென்னா, எமோஷ்னல் சைடு வந்து ஃபேஸ் பண்ண பயம். அதனால அவங்க என்னென்னா, இந்த ஒர்க், மணி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அவங்க வந்து அவங்கள பிஸியாக வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்றத இந்த எனர்ஜி வந்து சொல்லுது. ஸோ அவங்க வந்து உங்கள் மேலே ஃபீலிங் இருந்தாலும் பிஸியாக ஒரு ப்ராக்டிக்கல் மாஸ்க் போட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஹைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இட் வாஸ் மை ஃபால்ட் பட் ஐ பிளேம்ட் யூ. இது வந்து ஒரு டைரக்ட் கில்ட் அட்மிஷனை காமிக்குது. அவங்க மனசுக்கு தெரியுது மிஸ்டேக் வந்து அவங்க சைடில் இருந்துச்சு, ரியாக்ஷன் பண்ணது அவங்க, லாஸ் க்ரியேட் பண்ணதும் அவங்க தான்றதை அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் இப்போது என்ன, ஈகோ இருக்குது, ஹர்ட் ஆயிடுவாங்களோன்ற அந்த ஒரு ஃபியர்னால உங்களை ப்ளேம் பண்ணிட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு நீங்கள் கொஸ்டினிங் பண்ணும்போது அந்த ஈகோ ஹர்ட் ஆகக்கூடாதுன்றதுனால என்னென்னா, அவங்க வந்து உங்களை ப்ளேம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு ரெஃப்ளெக்ட் வந்துட்டுருக்குது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டு நம்மள்ட்ட இருந்துச்சு இல்லையா, எங்கே நான் தப்பு பண்ணிட்டேனோன்ற ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்குள்ள ஒரு தாட் போயிட்டுருக்கு. யூனிவர்ஸ் வந்து அந்த தாட்டை அவங்க மைண்டில் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்குது. அந்த கில்ட் எனர்ஜியை வந்து ஜஸ்டிஸ் கார்டு கிளியர் பண்ணுது பாருங்கள். அட் த சேம் டைம் அந்த பேர்டன் அதை வந்து அந்த 10 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணுது. உங்கள் மேலே ஸ்டில் அவங்களுக்கு ஃபீலிங் இருக்குது. ஐ பிளேம்ட் யூ, இட் வாஸ் மை மிஸ்டேக்குன்னு சொன்னதுக்கு அந்த 4 ஆஃப் பென்டகல்ஸில் இதெல்லாம் நினச்சி அவங்க உங்கள் மேலே அந்த ஃபீலிங்ஸை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. தென் அவங்களுக்கு உங்கள் மேலே ஸ்டில் லவ் இருக்குன்றதே குயின் ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ், அது ரெண்டும் என்ன பண்ணுது, கிளியர் பண்ணுது. ஓகேங்களா? தென் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்டு 8 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து என்னென்னா நியூ ஸ்டார்ட் வந்து ரிலேஷன்ஷிப்பை ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணுன்றத காமிக்குது. அதனால தான் இந்த 2 கார்டு ட்ரான் ஆகிருக்கு பாருங்கள். இந்த 2 கார்டும் எவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகிட்டு பாருங்கள். ஐ ஹைட் பிஹைண்ட் த மெட்டீரியல் திங்ஸ் அண்ட் இட் வாஸ் மை ஃபால்ட் பட் ஐ பிளேம்ட் யூ. இந்த 2 கார்டும் இந்த வந்திருக்கிற இந்த டேரோ கார்ட்ஸை கிளாரிஃபை பண்ணுது. ஸோ டைம் ஃப்ரேம் வந்து பென்டக்கல் எனர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ. ஸோ 1 to 3 months ஆகலாம். ஆனால் என்னென்னா பென்டக்கல் எனர்ஜின்றது ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்குது. தென் ஆல்ஃபாபெட்ஸ் வந்து AKDBRSM TPCJQN. மேபி இது உங்கள் பேரில் இல்லாட்டி உங்கள் பர்சன் பேரில் வரலாம். திஸ் இஸ் த எனர்ஜி ஐ ஆம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே கைஸ். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். ரெசினேட் ஆச்சுன்னா லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஃபார் மோர் கைடன்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். Until then, take care of your heart and soul. Unwanted கமெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை எனக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. அப்போ தான் என்னோடய ரீடிங் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும்.
ஸோ இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் காய்ஸ். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். உங்களுக்கு இந்த ரீடிங் வந்து ரெசனேட் ஆகாட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை வீடியோ. அடுத்த ரீடிங்கில் வந்து அடுத்த வீடியோவை பாருங்கள். மேபி அது உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம். பாய்.